எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சத்போதகம் அப்படின்ற நம்ம சேனலில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாணக்கியரால் சொல்லப்பட்ட சாணக்கிய நீதி அப்படின்ற அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய 4th சாப்டர்லேருந்து 18th ஸ்லோகம் அதோட தமிழ் அர்த்தம் தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி சாணக்கிய நீதி ஸ்லோகங்கள் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கு. அதெல்லாம் பார்க்கலன்னா சாணக்கிய நீதி அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள், நீதி விஷயங்கள், நீதி நெறிகள்லாம் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதா ப்ளேலிஸ்ட்டு இது மாதிரி எல்லாமே இருக்குது. இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி ஸ்லோகம் என்ன, அதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, கக்கால காணிமித்ராணி கோதேஷ கௌவியாகமௌ கஷ்டாகம் காச்சமே சக்தி இது சிந்தியம் முகூர்முகு அப்படின்ற மாதிரி ஸ்லோகம் அமைக்கிறார். இந்த ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் நம்ம திரும்பி திரும்பி சிந்தனை பண்ணி யோசித்து பார்க்கணும். அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். கக்கால காணிமித்ராணி கோதேஷ வியாகமௌ, அதாவது சரியான நேரத்தை பார்க்கணும், சரியான நண்பனை தேடணும், சரியான இடத்த பார்க்கணும். அப்புறம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசு சரியான காசா, சரியான முறையில் செலவு பண்ணுறோமா, இது மாதிரி விஷயங்கள். அதாவது நண்பன், இடம், செலவு பண்ணக்கூடிய செலவு, வரக்கூடிய வருமானம், அதுக்கப்புறம் நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்ற விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்னா திரும்பி திரும்பி சிந்தனை பண்ணி பார்த்துட்டே இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறார். எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, இந்த விஷயங்கள் நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணினோம்னா அது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாகும். எப்படி அப்படின்னா, சரியான நண்பனாவோட நம்ம இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கெட்டது அமையும். சரியான நேரமாக நம்மளுக்கு இல்லை அப்படின்னாலும் கெட்டது அமையும். சரியான விதமாக சம்பாதிக்கலனாலும் கெட்டதாக அமையும். சரியான விதமான செலவு பண்ணலனாலும் நம்மளுக்கு அது வீணாக போகும். இது மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி இருக்கோம், சரியான லெவலில் இருக்கோமா என்ற விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், இது சிந்தியம் முகூர்முகு, திரும்பி திரும்பி இதை எப்பப்பெல்லாம் தோன்றதோ அப்பப்பெல்லாம் நம்ம இது சிந்தனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தை இருக்கிறார். இது மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சாணக்கிய நீதி ஸ்லோகத்தில் போட்டிருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உறவினரும் தெரிஞ்சுக்கணும்னா அவளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவளும் இது மாதிரி சாணக்கிய நீதி விஷயங்களை தெரிஞ்சு 4 பேருக்கு சொல்லட்டும். அவளும் இந்த விஷயங்கள்லாம் சிந்தனை பண்ணட்டும். இது வரைக்கும் எனக்கு ஆதரவளித்ததற்கு நன்றி, வணக்கம்.